இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. ஸோ இந்த வீடியோ பதிவை கண்டிப்பா ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் பாருங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம 7 இயர்ஸா வந்து பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆயிட்டாங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் வேணும், உங்களுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ல இருந்து சீட் கிடைக்கிறவங்க த்ரூ அவுட்டா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்றோம். நீங்க ஃபோன் கால்ஸ் நம்ம கிட்ட பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு டவுட்ஸையும் நீங்க கிளாரிஃபை பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, கவுன்சிலிங் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, காலேஜஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அப்டேட் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் சப்போர்ட் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி கால் பண்றதுக்கு அவாய்ட் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பிக் பண்ண முடியாது. அதனால வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டீடைல்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க குரூப்ல ஆட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க வந்து கால்ஸ் அட்டன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகேங்க. இன்னைக்கு நான் மார்னிங்கே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு ஸ்டேட்டோடைய கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய அந்த நீட் பிஜி உடைய எம்டிஎம்எஸ் கோர்சஸ்க்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2 ப்ராஸ்பெக்டாஸ் வந்து நமக்கு இந்த வருஷம் அப்டேட் கொடுத்துருக்காங்க, மேனேஜ்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் கோட்டா. இதை எப்படி அப்ளை பண்ணணுன்றத நான் லிங்க் மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அடுத்த ஒரு இண்டிவிஜுவல் வீடியோல இதோட டெமோ வீடியோ நான் சொல்றேன் எப்படி அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டியில போனீங்கன்னா நமக்கு நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணக்கூடியவங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ண அதாவது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி 1 or 2 days வந்து நீங்க ப்ராஸ்பெக்டாஸை ப்ராப்பரா வந்து படிங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்பரா வந்து நீங்க ப்ராஸ்பெக்டாஸை வந்து ரீட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க முதல்ல கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு கடைசி தேதி 15ஆம் தேதி இருக்கு. நிறைய ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா இருக்கான்றத ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ப்ராப்பரா கம்ப்ளீட்டா வந்து நீங்க ரெடி பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இதுல 2 அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த கோட்டாக்கு என்னென்ன சீட்ஸ் வரும்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வரும், பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கக்கூடிய எம்டிஎம்எஸ் சீட்ஸ் வரும். தென் செல்ஃப் ஃபைனான்சிங்ல இருக்கக்கூடிய 50% வந்து நமக்கு கவர்மெண்ட் சீட்ஸ் வரும். மைனாரிட்டியா இருந்தா நமக்கு ஒரு 35 சீட்ஸ் கிட்ட 35 சீட்ஸ் வரும். அதே இது வந்து நான் மைனாரிட்டி காலேஜஸ் இருந்தா 50% சீட் வரும். ஓகே, இது வந்து ஒன்லி கவர்மெண்ட் காலேஜஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டாக்கு இந்த ரேஞ்சஸ். ஏன்னா அந்த ஃபீஸ் வரையை தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும், அதுக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன்னா நீங்க அதை போட்டுக்கலாம். மேனேஜ்மெண்ட் எனக்கு கட் ஆஃப் கம்மியா இருக்கு, பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு, ரேங்க் கம்மியா இருக்கு, ஜஸ்ட் நான் எலிஜிபிள் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்டும் சேர்த்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ தயவு செய்து இது ரெண்டையும் கரெக்டா பார்த்து போட்டுக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து எவ்வளவு எலிஜிபிலிட்டி பர்சன்டேஜ் இருந்தா அவங்க மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ணும். பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறவங்க தயவு செய்து அப்ளை பண்ணாங்க, அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. அதை நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏற்கனவே நமக்கு நேஷனல் போர்ட்ல இருந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மினிமம் கிரிட்டீரியா, அதாவது இந்த தடவை பர்சன்டேஜ் தான் நமக்கு ரிவீல் பண்ணாங்க, ஸ்கோர் சொல்லல. ஜெனரல் கேட்டகரியா இருந்தா 50% நீங்க இருக்கணும். அதே இது எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த 3 கேட்டகரியில இருக்கிறவங்க, அதுவும் இன்க்ளூடிங் பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தாலும் 40% இருக்கணும். ஜெனரல் பர்சன் வித் டிசபிலிட்டி 45% இருக்கணும். இந்த பர்சன்டேஜ் இருந்தா மட்டும் அப்ளிகேஷன் போடுங்க. மற்றவங்க நீங்க போட்டீங்கன்னா உங்களை வந்து எலிஜிபிலிட்டி லிஸ்ட்ல கொண்டு வர மாட்டாங்க, உங்களோட அப்ளிகேஷன் காஸ்ட் வேஸ்ட் ஆகும். அப்ப எலிஜிபிலிட்டி எனக்கு கம்மியா இருக்கு சார், என்னோட பர்சன்டேஜ் வந்து ஒரு 40%, நான் வந்து ஒரு ஓபிசி கேண்டிடேட், எனக்கு 39 38 37 36 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து ஆஃப்டர் ரவுண்டு 2 முடிஞ்சு 3rd ரவுண்ட் ஓபன் பண்ணும்போது நேஷனல் போர்டுல சீட் வேகன்சியை பேஸ் பண்ணி அவங்க வந்து கட் ஆஃப் ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து பர்சன்டேஜ் ரிவைஸ் பண்ணாங்கன்னா அப்பதான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும், அதுக்கு முன்னாடி நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ தயவு செய்து ப்ராஸ்பெக்டாஸ் ரீட் பண்ணுங்க, எல்லாமே ப்ராப்பரா பார்த்துட்டு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்க அப்ளை பண்ணுங்க. இதுல இன்னொரு முக்கியமான ஒண்ணு என்னன்னா, அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல தான் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு இண்டிவிஜுவலா நீங்க கொரியர் பண்றதோ அந்த மாதிரி வேலைகள் கிடையவே கிடையாது. ஓகேவா? தயவு செய்து அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். பர்சன்டேஜ் கம்மியா இருக்கிறவங்க தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க, எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க, உங்களோட அப்ளிகேஷன் காஸ்ட் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த ஜென்ரலுக்கா இருந்தா 50%, எஸ்சி எஸ்டி ஓபிசி இன்க்ளூடிங் பர்சன் வித் டிசபிலிட்டியா இருந்தா 40%, ஜென்ரல் பர்சன்ல டிசபிலிட்டியா இருக்கிறவங்க 45% இருக்கணும். இருந்தா மட்டும் அப்ளை பண்ணுங்க, தயவுசெய்து மற்றவங்க அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். ஸோ கைடன்ஸ் சப்போர்ட் வேணும்னா வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்க.